ॐ सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वागुंसस्तनोभिः यशेम देवगीतं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। नमस्ते टू ऑल। முண்டகோபனிஷத்தில் சாந்தி மந்திரத்தை நாம் சென்ற வகுப்பில் கண்டோம். அதன் சாரத்தை சொல்லி ஏனைய விஷயங்களில் நாம் போகுவோம். ஓம் என்பது மங்களாசாசனம். இங்கே ஓம் தரப்படவில்லை, ஆனால் ஓம் போட்டுக்கோங்க. எப்போவுமே சாந்தி மந்திரத்துக்கு ஓம் சொல்லணும். ஓம் ஹே தேவாஹா த்வம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாமஹ. அப்படியே மாற்றிக்கோங்க. அதை பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம தேவான்னு இருக்குல்ல, அதை ஏ தேவா த்வம் த்வம் நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும். நீ எனக்கு அப்படின்னு மாற்றிக்கணும். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம. ஓகேங்களா? Oh God, may we hear auspicious words with my ears. ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் எப்போவுமே நல்ல விஷயத்தையே காதில் வாங்க வேண்டும் என்பதற்காகவும், பத்ரம் என்றால் இங்கே பவித்ரம் அல்லது மங்களம் என்றும் பொருள். அதற்காக ஹே தேவாஹா அகம் வேதாந்த சாஸ்திரம் புனః கர்ணேபிஹி சப்தம் ரூபேண ஸ்ருணியாமஹ த்வம் பத்ரம் மங்களம் குரு. இதையே நீங்கள் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம தேவா இருக்குல்ல, ஹே தேவா த்வம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணியாம புனః மம கர்ணே சாஸ்திர வேதாந்த சாஸ்திர ரூபேண ஸ்ருணியாமஹ த்வம் பத்ரம் மங்களம் குரு பவித்ரம் குரு இத்யர்த்தः. ஹே தேவா த்வம் பத்ரம் அக்ஷிபிஹி பஷ்யேம. இப்போ இதுக்கும் நீங்களே அப்படியே சப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஹே தேவா அகம் சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் ஏவ பஷ்யாமஹ த்வம் பத்ரம் பவித்ரம் குரு அப்படின்னு மாற்றிக்கணும். O gods, please let me see only the auspicious things in my eye. இறைவா, என்னுடைய இரண்டு கண்களிலும் நான் எப்பொழுதும் நல்லதையே பார்க்க வேண்டும், பிரம்ம தர்ஷனத்தையே அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஹே யஜாமக யஜத்ராஹா அப்படின்னு இருக்குல்ல, யஜத்ரா அப்படின்னா வர்ஷிப். யஜ் தாத்துனாவே டு வர்ஷிப்னு அர்த்தம், திரானா டு ப்ரொடெக்ட்னு அர்த்தம். யஜத்ரா அப்படின்னா ப்ரொடெக்டர் ஆஃப் த வர்ஷிப்பர். யாரை வணங்கி அவர் தலைவர் அன்னவர்க்கே நின்றால் சரணங்களேன்றார்ல கமலாட்டாழ்வார், அதே போல இங்க ஸ்திரை ரங்கை. ஸ்திரை அப்படின்னா நல்லா இருக்கிற என்னுடைய அங்கங்கள், பாடியில் இருக்கிற அவயவங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. மே மை லிம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மே ஸ்ட்ராங். இதோ இப்போ என்ன மாதிரி பேஷண்ட் இருக்கும்போதே மூக்கு ஊற்றுது, கோல்டு காஃப்னு வந்துடக்கூடாது. அப்போ எல்லா அவயவங்களும் நன்றாக வேலை செய்ய வேண்டும். ஸ்திரை ரங்கைஹி ஸ்துஷ்டுவாகும். துஷ்டுவாகும் சக தனுபிகி. துஷ்டு அப்படின்னா
துஷ்டவான் ஈஸ்வர பிரார்த்தனார்த்தம் பிரார்த்தனீயம். May we enjoy the life that is beneficial to in the world. Tanubihina, reading, it's a prayer. Shuktasna artham. Vedangalla Shuktasna ஒரு போர்ஷன் உண்டு. துர்கா சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம். சுக்தம்னா ஸ்துதிகள்னு அர்த்தம். தனுபிஹி தேவஹிதம் யத் ஆயுஹு தத் யஷேம. May God gives long life as the devas live. நான் தேவர்கள் போல நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அப்படின்றார். அடுத்து ஒவ்வொரு இறைவனையும் கூப்பிடுகின்றார். ஹே இந்திரஹ ந ஸ்வஸ்திஹி. ஸ்லோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர் ததாது அப்படின்னு இருக்கு. அதை நம்ம மாற்றிக்கிறோம். ஏ இந்திரஹ நஹ ஸ்வஸ்திஹி. ஏ இந்திரா எனக்கு நல்ல ஸ்வஸ்தியை தா. என்ன மாதிரி ஸ்வஸ்தியை தா? விருத்தஸ்ரவாஹா, who is very ancient God, புராதானமான ஒரு கடவுள். ஏன்னா வேதத்திலேயே குறிப்பிட்டுள்ள ஒரு கடவுள் யாருன்னா இந்திரன், இந்திரியங்களுக்கு அதிபதியாக இருப்பவன். ஏ பூஷா ந ஸ்வஸ்திஹி. பூஷா என்பது சூரிய தேவன். அது எர்த்தில், இந்த பூமண்டலத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரத்யக்ஷமான ஒரு கடவுள். விஸ்வவேதாஹா, விஸ்வவேதானா இஸ் த யூனிவர்சல் காட். 14 லோகத்திலும் சூரிய மண்டலத்தில் இருப்பவன் சக்கரவர்த்தி. ஏ தாக்ஷ்ய நஹஸ்வஸ்திஹி. தாக்ஷோனா கருடன் அர்த்தம். தீக்ஷணமான பார்வை இருப்பதால் அவனுக்கு தாக்ஷன் என்று பெயர். அரிஷ்டநேமிஹி, destroy all the evils. ஸ்வஸ்தினஸ் தாக்ஷோ அரிஷ்டநேமின்னு இருக்கு. ஏ அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா, ஏ இந்திரஹ ஸ்வஸ்தி. எதற்காக என்ன ஸ்வஸ்தி வேணும்? விருத்தஸ்ரவாஹா, நீ ரொம்ப பழமையான கடவுள். பூஷா, உனக்கு ஒரு ஸ்வஸ்தி, ஏனென்றால் நீ விஸ்வவேதாவாக இருக்கின்றாய். ஏ தாக்ஷினோ நஹ ஸ்வஸ்திஹி அரிஷ்டநேமிஹி, நீ எல்லா விதமான தீய செயல்களிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. You can destroy from all the evil. ஏ ப்ருகஸ்பதிஹி ந ஸ்வஸ்திஹி. நஹ, ந இல்ல நஹ, நஹனா நாம் இருவருக்கும். மே ப்ருகஸ்பதி வாசஸ்பதி ப்ரொடெக்டஸ். ப்ருகஸ்பதிர் தாது ததாது. அப்போ 3 விதமான சாந்திகள். சாந்தி ஆத்தியாத்மிக, ஆதிபௌத்திக, ஆதிதெய்வீக. இந்த 3 சாந்திகளையும் சொல்லி அடுத்து நம்ம இந்த முதல் ஸ்லோகத்தில் பிரவேசிக்கின்றோம். நான் முன்னையே சொன்ன மாதிரி முண்டக உபனிஷத் என்பதில் பிரதம முண்டகம், சாப்டர்னா முண்டகம்னு அர்த்தம், செக்ஷன்னா கண்டம்னு அர்த்தம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் இதில் இருக்க மாதிரி தான் சொல்ல போகிறேன். பிரதம முண்டகா பிரதம கண்ட அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகேங்களா? இதில் நாம் என்ன பார்க்கின்றோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை சொல்கிறேன், கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்பி சொல்லுங்க. ஓம் பிரம்மா தேவானாம் பிரதமः சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்ராய ப்ராஹ. இதற்கு சங்கர பகவத் பாதால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துக்குள்ளார நம்ம பிரவேசிக்கலாம். ஓம் பிரம்மா தேவானா வித்யாக
அதர்வண உபனிஷத் அஸ்யாஸ்ச பிரம்மாதேவாதி என்று தொடங்கும் இந்த அதர்வண வேதத்தில் உள்ள உபனிஷத் வித்யா சம்பிரதாய கர்த்திருவ பாரம்பரிய லக்ஷண ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி அதை குருமுகமாக குரு சிஷ்யர்கள் ஆச்சாரிய சிஷ்யர்கள் மூலமாக இந்த வேதம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுவதாக சங்கர பகவத்பாதால் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றார். பாரம்பரிய லட்சண சம்பந்தாய அவிச்சின்ன சனாதனமாக ஆதௌ ஏவ ஆக. ஆதௌனா முதலில், யாரா எப்படி இது வந்தது? ஸ்வயமேவ ஸ்துத்யர்த்தம் பிரம்மா. ஸ்வயமேவனா பிரம்மாவினால், பிரம்மானா முதலில் பிறந்தவர், சதுர்முக பிரம்மான்னு வாங்க. இந்த பூமண்டலம் முதலில் பிறந்தது பிரம்மாவிலிருந்து. அது விஷ்ணு புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம எந்த புராணம் எடுத்துட்டீங்கனாலும் இந்த உலகை முதலில் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நாராயணன் பிரம்மாவிடம் சொல்கின்றார். உந்தி தாமரையில் உதித்த நாராயணனின் உந்தித்தாமரையில் உதித்த நான்முகன், அந்த வயசான தாத்தா 4 ஃபேஸ் வச்சுருப்பார், தாடியெல்லாம் வச்சுருப்பார். அவர் முதல் இந்த சிருஷ்டியை உருவாக்கி உலகத்தை படைத்து ஏவம் ஹி சத்பி மகத்பிஹி அப்படியே விஸ்தாரணமாக அண்டஜ ஸ்வேதஜ உத்பிஜ ஜராயுஜ என்று 14 லோகங்களிலும் படைத்து பரமபுருஷார்த்த சாதனத்வேன, பரமபுருஷார்த்த சாதனம் என்ன? மோக்ஷ சாதனத்திற்கு வழிவகுத்தார். குருணா ஆயாசேன, குருவின் வித் அ கிரேட் எஃபர்ட். குருனா இந்த இடத்துல குரு கிடையாது, குருனா டீச்சர் கிடையாதுங்க. குருனா பெருசுன்னு அர்த்தம், மகத்பி அப்படின்னு அர்த்தம். குருனா பெரிய ஆயாசனத்தோடு, வித் அ கிரேட் எஃபர்ட், லப்த்வா வித்யேதி, இந்த வித்யை அவர் கற்றுத்தந்தார். எப்படி தந்தார்? அவர் நாராயணன் கிட்ட இருந்து வாங்கி, அவர் பிரம்மா என்ன பண்ணார்? பிரஜாபதிகளுக்கு எல்லாம் கொடுத்து, அந்த பிரஜாபதி கர்தம பிரஜாபதி முதல் கொண்டு அவர் அப்படியே அந்த பரம்பரையை மற்றவங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து பின்னாடி வர்றார். இதுக்கு பிரமாணம் இருக்கு. பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னா, இமம் விவஸ்வதான் புரோக்தம் மனுவே இக்ஷ்வாகு கோ அப்ரவீத்னு பகவானே சொல்கின்றார். அதுக்கு பிரமாணம் இதுதான். ஏன்னா பகவத்கீதை ஸ்மிருதி வாக்கியம், இந்த உபனிஷத் ஸ்ருதி வாக்கியம். ஸ்ருதியை கோடித்து பகவான் கண்ணனும் பிரானும் அங்கே காட்டுகின்றார். 4வது சாப்டர்ல வரும். ஸ்துதி புத்தி பிரரோச்சனாய வித்யாம் மகி கரோதி. இப்படியாப்பட்ட இந்த வித்யையை மகிமை செய்வதற்காக இந்த உபனிஷத் ஆரம்பிக்கின்றது என்று சொல்லி அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனத்தை கூறி, அதற்கு பிறகு உபனிஷத் என்றால் என்ன என்று இங்கே சங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகா சொல்றார். கட்டோபனிஷத்திலும் நாம் பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன? உபனி பூர்வஸ்ய குப்பத்தாந்த சதேதாதோகோ அப்படின்னு அந்த இடத்துல பாஷ்யத்தில் நான் சொன்னேன். இங்க என்ன சொல்றார்? உப பிளஸ் நீ பிளஸ் சத்து என்று சொல்கின்றார். உப என்பது சமீபம், அருகில் அழைத்து. நீ என்றால் நியதனம், நிதராம் என்று பொருள். அடுத்து சத் என்றால் கர்த்திரு வியுத்பத்தி, அது நவுனாவும் யூஸ் பண்ணலாம். சத்து என்பதை சத்துன்னு மாறி போயிருக்கு, சத்துன்னு சத்துன்னு ஆயிருக்கு. அதாவது விஷரண கதி அவசாதனார்த்தம் என்று பொருள். குரு சிஷ்யனை தம் அருகில் அழைத்து பிரம்ம வித்யாவை உபதேசம் செய்கின்றதால் இதற்கு உபனிஷத்து என்று பெயர் என்று இங்கே வேற ஒரு ஆங்கிள் இருந்து சங்கர பகவத்பாதால் பதில் சொல்கின்றார். ரொம்ப அழகா ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்கார். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போயிடலாம். பாஷ்யம் அங்கங்கே நான் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சங்கர பகவத்பாதாலுடைய அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பரம்பரை எப்படி வருதுன்னா, நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் நோட் மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிரம்மா,
பிரம்மாவிலிருந்து அவர் அதர்வா அப்படின்ற ஒரு ரிஷிக்கு கொடுத்திருக்கார். அதர்வா என்ற ரிஷி அங்கி என்னும் ரிஷிக்கு கொடுத்துள்ளார். பிரம்மா அதர்வாவிடம் கொடுத்து, அதர்வா அங்கியிடம் கொடுத்து, அங்கி பாரத்வாஜர் என்னும் ரிஷியிடம் கொடுத்து, பாரத்வாஜர் தன்னுடைய சிஷ்யனான அங்கிரஸ் என்னும் ரிஷியிடம் கொடுத்து, அந்த அங்கிரஸின் சிஷ்யராக இருப்பது சௌனகர் என்று சொல்வார்கள். சௌனகர் இந்த சௌனக மகரிஷியிடம் இருக்கின்றது. இப்ப இந்த சௌனக மகரிஷியிடம் ஒரு வித்யார்த்தி ஸ்டூடெண்ட் போய் இந்த பிரம்ம வித்தியை கற்றுத்தார்கள் என்று கேட்கப் போகின்றார். ஸோ இந்த பரம்பரை எப்படி வருதுன்னா, குரு பரம்பரா, பிரம்மா, அதர்வா, அங்கி, பாரத்வாஜ, அங்கிரஸ், சௌனக. இதை சொல்லும்போது பகவத் பாதால் சொல்றார், குரு சிஷ்யனாகவும் இருக்கலாம், பித்ரு புத்திர ஆதி. அதாவது அந்த காலத்துல இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த மட்டும். பாஷ்யத்திலே அவர் காமிக்கிறார், தந்தை தன்னுடைய மகனுக்கே அந்தந்த வேதங்களையும் அத்தியனம் செய்து கற்றுக் கொடுத்துள்ளார். அப்ப அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கே வந்து அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது சிஷ்யனாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் அவனுடைய மகனாகவும் இருக்கலாம். அப்புறமா அவங்க, நான் ஆன்லைன்ல இருக்கேன். ஸோ பிரம்மா, அதர்வா, அங்கி, பாரத்வாஜ, அங்கிரஸ், சௌனக, இப்படியாக இந்த பரம்பரை தொடர்ந்து வருகின்றது. தேவானாம், அதை தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கணும். பிரம்மா, இப்போ ஸ்லோகத்துக்கு பாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. பிரம்மா, அதுக்கு சங்கர பகவத் பாதால் கொடுக்குற பதில் என்னன்னா, பரிவ்ரடக மகான் அப்படின்றார். ஒன் ஹூ இஸ் great, surpassing the great lineage, excellent lineage. பரிவ்ரடக மகான், சதுர்முக பிரம்மனை தான் சொல்கின்றார். தேவானாம் பிரதமக, அவருக்கு ஒரு அடைமொழி. தேவானாம் பிரதமக, தேவர்களில் முதலில் பிறந்தவன். பிரதமஜக என்றே அவருக்கு பெயர். தியோதனத்வாத் இந்திராதீனாம் பிரதமக குணௌ பிரதான சன் பிரதமக அக்ரே பிரதானக என்று குரு சங்கர பகவத் பாதாளுடைய பாஷ்யம். அதாவது பிரம்மா, who is the foremost in quality and the firstborn one before all the god and goddesses. எல்லா தேவதேவர்களும் உதிப்பதற்கு முன் யார் தொடங்கினாரோ, முதலில் பிறந்தாரோ, அவருக்கு பெயரே பிரம்மா என்று பெயர். ஓகேங்களா? சம்பபூவ பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அதுக்கு பகவத் பாதால் சொல்ற வார்த்தை அபிவ்யக்த சம்யக். சுவாதந்திரேன ஜன்ம ஜனயதி. முதலில் பிறந்தவர், பர்ஃபெக்ட் manifestation, is the perfect one. பகவானாலேயே உருவாக்கப்பட்டவர், அதனால் பர்ஃபெக்ட். புவனஸ்ய கோப்தா. புவனஸ்யனா உற்பன்னஸ்ய, கோப்தா என்றால் பாலயிதா. இந்த உலகை படைத்து காப்பதற்காக முதலில் உருவானவர்.
அப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம யாரை பார்க்கணும்னா, பிரம்மா யார் முதலில் உருவானவரோ தேவானாம் பிரதமக சம்பபூவ, அவர் எப்படி ஜென்மம் இல்லாமல் பகவானுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தினால் உருவானவர். அவர் பரிவிரதக, எல்லாருக்கும் முதலில் தோன்றிய மகான். புவனஸ்ய கோப்தா, அவர் பிறந்ததற்கு காரணம் என்னவென்றால் இந்த உலகை காத்து ரட்சிப்பதற்காக. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த லைன் வரைக்கும் முழுக்க பிரம்மாவுடைய ஒரே ஸ்துதி பிளஸ் அவருடைய குண விபாகம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. ஏன் என்றால் இந்த பிரம்மாவுக்கு முன்னாடி வந்தவங்க நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம். ஆனால் பிரம்மாவிலிருந்து சகுணஸ்வரூபம் உருவாகின்றது. அப்ப அந்த சகுணஸ்வரூபத்தை குண விசேஷங்களோடு கூடி சொல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை குண விசேஷங்களையும் கூறி வேதமே ஸ்துதி சொல்றது. அப்படியாப்பட்ட இந்த பிரம்மா, அடுத்த லைன்ல பாருங்க, சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராக. சப்ரம்ம வித்யாம், சஹ பிரம்மா பிரம்ம வித்யாம் பிரவாஹ, பரமாத்ம வித்யா, வித்யா இந்த செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஞானம், இப்படி இவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. எப்படி? அவர் யாருக்கு தந்தார்? அதர்வாய ஜேஷ்டபுத்திராய, அவருடைய ஜேஷ்ட என்றால் முதலில், புத்திரர் என்றால் மகன், மூத்த மகன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல மூத்த சிஷ்யர், சிஷ்யர்களில் உத்தமமான சிஷ்யனாக இருக்கக்கூடியவர். அதர்வாய ஜேஷ்டபுத்திராய, அதற்கு சங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல பிரம்மா தஸ்ய ஜேஷ்டபுத்திரஹ அதர்வாய பிரம்ம வித்யா பிரவாக என்று சொல்கின்றார். அதாவது பிரம்மா இந்த தான் கற்ற இந்த பிரம்ம வித்யை, பரமாத்மாவிடமிருந்து தான் கற்ற இந்த பிரம்ம வித்யை அவருடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய அதர்வா என்பவருக்கு சொல்லித் தருகின்றார். சர்வ வித்யா பிரதிஷ்டாம், சர்வ வித்யாவி, சங்கர பகவத்பாதாலுடைய இந்த ஒவ்வொரு லைனா நான் சொல்றேங்க. இப்ப இந்த சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம் இருக்குல்ல, அதுக்கான பாஷ்யம், சர்வ வித்யாபிஹி வியக்தி ஹேதுத்வாத் சர்வ வித்யாஸ்ரயம் பரிசமாப்திஹி, which all the vidyas knowledge will be culminated. எங்கே எல்லா வித்யைகளும், மொத்தம் 64 கலைகள் உள்ளது, ஆய கலைகள் 64ம் சங்கமிக்கக்கூடியது ஆத்ம ஞானத்தில். அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார் என்று சொல்கின்றார். இங்கே பிரம்மா என்று நாம் யாரை சொல்கின்றோம் என்பதற்கு ஒரு ஃபுட் நோட்ஸும் இருக்கு. மனுஸ்மிருதியில 1.7ல போய் பார்த்தீங்கன்னா, யோசாவதிந்திராக்ய சூக்ஷ்மோ வியக்தாத் சனாதனஹ சர்வபூதயோ அசிந்த்ய ஸ ஏவ ஸ்வயம் பூத் பபூ. ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்தையும் போய் பார்த்தீங்கன்னா, யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரகிணோகி தஸ்மை தகுங்க வேத் புத்திம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்று பிரம்மாவிலிருந்து தான் இந்த உபனிஷதங்கள், பிரம்ம வித்யா சம்பிரதாயம் தொடங்குகின்றது. அதனால்தான் இன்றும் சாதுர்மாசிய சமயத்தில் ஸ்ருங்கேரி, சாரதா பீட்டம், காஞ்சி,
போன்ற சத்வாரி ஆம்நாய பீட்டத்திலும் அவர்கள் குரு பரம்பரையை, அதாவது வியாச பூர்ணிமா என்று அழைக்கக்கூடிய குரு பூர்ணிமாவில் முதலில் பிரம்மாவிற்கு ஆகுதியும் அபிஷும் கொடுத்து பூஜைகளை துவங்குவார்கள். அது மட்டுமல்ல, அந்த பிரம்மாவுக்கு தான் சென்ட்ரா ஒரு பெரிய லெமன் வச்சு அதுக்கு அவரை ஆவாகனம் பண்ணி அதிலிருந்து பூஜையை தொடங்குவார்கள். அப்பொழுது இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுவாங்க. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டிதாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிராக. ஸோ இந்த ஸ்லோகத்துடைய அன்வயம் என்னவென்றால், விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா, நோட் பண்ணிக்கோங்க வேணாம், விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா பிரம்மா தேவானாம் மத்தியே பிரதமக சன் பபூவ சக சர்வ வித்யா பிரதிஷ்டிதாம் பிரம்ம வித்யாம் ஜேஷ்டபுத்ராய அதர்வாய பிராக. பிராகண பிரிச்சதி. அதாவது இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், பிரம்மா தேவர்களில் முதன்மையானவராகவும் முக்கியமானவராகவும் தோன்றினார். அவர் உலகத்தை படைக்கவராகவும் உலகத்தை காப்பவராகவும் இருக்கின்றார். அவர் அனைத்து அறிவியல் ஆதாரங்களுக்கும் பிரம்ம வித்தியை தன்னுடைய மூத்த மகனான அதர்வன் என்பவருக்கு உபதேசித்தார் என்று முதல் மந்திரம் துவங்குகின்றது. அடுத்து நம்ம ரெண்டாவது மந்திரம் பார்க்கலாம். இந்த ரெண்டாவது மந்திரம் பார்த்தீங்கன்னா, அதர்வா என்பவர் அவருடைய சிஷ்யர்களுக்கு எப்படி இதை கொடுத்தார் என்பதை சொல்கின்றார். நான் அதுக்கு தான் முதலியே அந்த சார்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அதை போட்டிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன, பிரம்மா அதர்வாவிடம் கொடுத்தார், அதர்வா அங்கிரஸிடம் கொடுத்தார், அங்கி பாரத்வாஜரிடம் கொடுத்தார், பாரத்வாஜர் அங்கிரஸ் இடம் கொடுத்தார், அங்கிரஸ் சௌனகர் என்னும் முனிவரிடம் கொடுத்தார். இந்த பிரம்ம கொடுத்தார்னா உடனே ஒரு பொருள்னு நினைச்சுக்காதீங்க. பிரம்ம வித்தியை கொடுத்தார். ஏன்னா சங்கர பகவத்பாதாலும் பாஷ்யத்தை சொல்லும்போது, ஞானமாத்திரேன யத்யபி சர்வாஸ்ரமினாம் அதிகாரஸ்ததாபி சந்நியாச நிஷ்டைஹி பிரம்ம வித்யா மோக்ஷசாதனம் என்று சொல்லி, இந்த மோக்ஷசாதனத்தை தன்னுடைய பரம்பரையாக பிரம்மாவின் தொடக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அதர்வா, அங்கி, பாரத்வாஜா, சத்ய, அங்கிரஸ், சௌனகர், அப்படி இந்த குரு பரம்பரை எப்படி வந்திருக்கின்றது என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இதற்கு மேலே உள்ள ஸ்லோகங்களை நாம் இனிவரும் காலங்களில் பார்க்கலாம். இந்த ரெண்டாவதுலேருந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.